எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோத்தி அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரீடிங் அண்ட் ப்ளீடிங். ஸோ இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேனே. இன்றைக்கி டேட் வந்து February 26, 2022. அதாவது நான் என்னோடய டெபியூட் நாவலை அமேசான் கிண்டலில் இபுக்காக பப்ளிஷ் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஏதோ எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்குது. ஆஸ் அ ஹோலாக சொல்கிறேன். நானும் புக் எழுதுவேன், அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். அதுக்கு வந்து 1 year செலிப்ரேஷன் ப்ளஸ் கிவ் அவே எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவேங்கிறத வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கிட்ட வந்து நினச்சிருப்பேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே இல்லை. ஆனால் இப்போது வந்து 1 year ஆஃப் மை டெபியூட் நாவல் த 2 ways ஆஃப் லைஃப். ஒருவேளை என்னோடய டெபியூட் நாவலை வந்து நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா நோ இஷ்யூஸ். என்னோடய டெபியூட் நாவலோட நேம் வந்து த 2 ways ஆஃப் லைஃப். ஸோ இந்த நாவல் வந்து அமேசான் கிண்டலில் இபுக்காக அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. கையில ஆகாசம் கொண்டு வந்த என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புவேன். ஸோ இந்த வீடியோ வந்து த 2 ways ஆஃப் லைஃப் உருவான ஒரு கதை, ஒரு குட்டி கதை மாதிரி, ஒரு பிஹைண்ட் த சீன் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து 2015 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அது எந்த மாதிரி ஒரு பீரியட்னா, புக் ரீடிங்கை வந்து நான் சீரியஸாக எடுத்துக்காத நாட்கள். புக்ஸ் அப்படின்னா வெறும் 2 பேர் தான். அதாவது அப்போ நான் யோசிச்சது சொல்கிறேன், சேடன் பகத் இல்லைன்னா ரவீந்தர் சிங், இவங்க 2 பேர் தான் புக்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச காலங்கள் அதெல்லாம். 2015 அப்போது வந்து சேடன் பகத்தோட ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் புக் வந்து அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்குது, பப்ளிக் எக்ஸாமும் நெருங்குது. அப்போது திடீர்னு எனக்கு ஒரு தாட்டு, நாம் ஏன் ஒரு ஸ்டோரி எழுதக்கூடாது அப்படின்னு. எத்தனை நாளைக்கு தான் அந்த இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸே ரீட் பண்ணுறது, நம்மளும் ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன். அந்த கதை த 2 ways ஆஃப் லைஃபோட கதை இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து என் இங்கிலீஷ் மேம்க்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் ஸ்டோரியை ரீட் பண்ணிவிட்டு அதில் கிராமர் செக் அதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்தாங்க. என்ன லட்சணத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா, 2015 பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் முன்னாடின்னு. ப்ரோலாக் இருக்கும், ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அந்த கதையில் வந்து ப்ரோலாகு, அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 1 ஆரம்பிக்கும். அப்படின்னா சாப்டர் 1 ஸ்டார்டிங் எடுத்தோடனே எஃப் வேர்டு தான். ஸோ அப்படி தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அவங்க ரீட் பண்ணி கிராமர் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு, இங்கிலீஷ் மேம் ரீட் பண்ணி கிராமர் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரைட் ஆஃப்டர் பப்ளிக் முடிச்சதுக்கப்புறம் எழுது அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறது பாயிண்ட் தானேன்னு சொல்லிட்டு அப்போ நான் அந்த கதையை எழுதாமல் விட்டது. இப்போ வரைக்கும் நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணலை. ஆமாம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து 11th. ஸோ 11th தான் ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து 11th தான் ஆரம்பிச்சிச்சுங்கிறத நான் சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு எடுத்த இங்கிலீஷ் சார் அதை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மிரள்வாங்க. ஆனால் நானும் அவர் எப்படின்னா, ஸோ இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் சாரும் கூட. மற்ற சப்ஜெக்ட்லாம் இன்டர்னல் மார்க்ஸ்க்கு என்ன கேட்பாங்க, டெஸ்ட் எழுதி கொடு, அப்படி இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணிடு, இப்படி தானே சொல்லுவாங்க இன்டர்னல் மார்க்ஸ் அந்த 20 மார்க்ஸ் போகிறதுக்கு. ஸோ இவர் என்ன சொன்னார்னா, இன்டர்னல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா ரீட் அ புக் அண்ட் ப்ரெசென்ட் ரிவ்யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ், அப்போ தான் வந்து நான் இன்டர்னல் மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என் கிளாஸில் வேறு எவன் ரிவ்யூ ப்ரெசென்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு புக் ரீட் பண்ணணும்னு நினச்சி வந்து இந்த புக் தான் ரீட் பண்ணேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த புக்கோட டைட்டில் வந்து லைக் இட் ஹேப்பன் எஸ்டர்டே. இது வந்து ஒரு ரவீந்தர் சிங்கோட புக் தான். ஸோ இந்த புக் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி ரிவ்யூ சொன்ன புக்கு. அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இந்த ரீடிங் ஹேபிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போ அவர் அந்த மாதிரி சொன்னதுனால தானே நான் இப்போ வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அவர். என்னோடய ரீடிங் ஹேபிட் வந்து என்னோடய 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12th. ஸோ 12th வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக என் லைஃப்பில் 12th ஒன்றும் நடக்கலை. ஸோ உங்களுக்கு தெரியும்ல 12th நான் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் சேர்ந்தேன். ஸோ பேசிக்காக நான் வந்து
இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். நான் எப்படி போச்சுன்னா, ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலே வந்து ஃபஸ்ட் இயர் அப்படியே முடிஞ்சிச்சு டக்குன்னு. ஸோ செகண்ட் இயர்லேருந்து 2 விஷயம் நடந்துச்சு என் லைஃப்பில். மொதல் விஷயம் வந்து ஃபஸ்ட் இயர் அப்போது ஃபஸ்ட் இயர்ஸும் ஒரே பிளாக்ல இருப்போம்ல. இப்போ வந்து செகண்ட் இயரில் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளாக் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். அடுத்தது நடந்த ஒரு விஷயம் வந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுது. நான் ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து இப்போ நான் இங்கே இருக்கிற ப்ரெசென்ட்டான இந்த வீட்டுக்கு வந்தது. ஸோ அப்போது காலேஜ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ 3rd செம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு கம்பெனி அவங்க எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அந்த இனிஷியேட்டிவை வந்து பேஸாக வச்சு ஒரு கதை நம்ம என்ன ஸ்டோரி எழுதுனேன் அப்படின்னு. ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி தான் த 2 வேஸ் ஆஃப் லைஃபோட கதை. இல்லை, ஸோ அந்த ஸ்டோரி எழுதுகிறேன். அது வந்து ப்ராப்பராக எழுதுனேன். ப்ராப்பராகனா எப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 சாப்டர்ஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போக போக என்னாச்சுன்னா, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்புறம் வேறு ஏதோ ஒரு சீன் அந்த மாதிரி பிட்டாக எழுதி, பட் அதெல்லாம் இன்னும் பத்திரமா தான் வச்சுருக்கேன். அதுதான் என்னோடய செகண்ட் அன்ஃபினிஷ்ட் நாவல்னு சொல்லலாம். ஸோ 10th எழுதுனது வந்து த ஃபஸ்ட் ஒன். இப்போது காலேஜ் எழுதுறது இது வந்து த செகண்ட் ஒன். ஸோ அப்படியே காலேஜும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ நான் இப்போது இங்கே இருக்கிற வீட்டிலேருந்து நான் காலேஜ் பஸ் ஏறணும் அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் லைக் 6:20க்குலாம் ஷார்ப்பாக பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும். நான் காலேஜ் பஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு நாள் நான் வந்து கிளம்பி 6:20க்கு முன்னாடியே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டேன். ஸோ அப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சில்லுன்னு காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் கிளைமேட்டில் வந்து ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த பையன் வெயிட் பண்ணுறான், பட் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வேணுமே அப்படின்ட்டு யோசிச்சு அப்படி பார்க்குறேன். ஸோ என் ஸ்டாப் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஹோட்டல் வந்து டயகனலாக அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டல் வாசலில் வந்து ஒரு பெரிய டேங்கர் லாரி வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த டேங்கர் லாரி மேலே வந்து ரீனா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பேரை சொல்லிட்டாங்க. ஓகே, ரீனா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருந்துச்சு. சரி, அந்த ரீனாங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் த 2 வேஸ் ஆஃப் லைஃபோட ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து த 2 வேஸ் ஆஃப் லைஃபோட ஃபஸ்ட் சாப்டர் தான் வந்து நரேட் பண்ணியிருந்தேன். அப்படி ஆரம்பித்த ஒரு கதை தான் த 2 வேஸ் ஆஃப் லைஃப். ஸோ அப்புறம் வந்து நான் வர்றேன், காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரேன். ஸோ என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்து அதை எழுதி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுறேன். பட் திடீர்னு வந்து காலேஜ் ஒர்க்னால கொஞ்சம் அப்படியே ஹெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எழுதுறதே நிப்பாட்டிட்டேன் ஒரு 4-5 சாப்டர்ஸ்க்கு அப்புறம். அப்போ தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு லாக்டவுனுக்கு பேரில் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக வீட்டில் தான் எல்லோரும் இருப்போம். ஸோ அந்த டயத்தில் தான் வந்து நான் 2 வேஸ் ஆஃப் லைஃப்பை வந்து சீரியஸாக எடுத்து ஃபுல் லைக் டீட்டெயில்டாக எழுத ஆரம்பித்தது வந்து அந்த லாக்டவுன் டைமில் தான். ஸோ ஒருவேளை என் நாவல் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் ஃபியூ சாப்டர்ஸ் வந்து எடுத்த உடனே 2-3 மினிட்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 6 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் த 2 வேஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி வந்து உருவாச்சு. ஸோ இந்த லாக்டவுனில் ஒரு 8 மந்த்ஸ் டைமில் வந்து எழுதி முடித்தேன். ஸோ அடுத்து இது எழுதி முடிச்சாச்சு. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணணும். நான் என்ன நினச்சேன்னா, ட்ரெடிஷ்னலாக பப்ளிஷ் பண்ணிடலாம். அதாவது பப்ளிஷர்ஸ்க்கு வந்து என்னோடய கதை சினாப்சிஸ் அண்ட் சாம்பிள் சாப்டர்ஸை வந்து மெயில் பண்ணி விட்டுட்டு அவங்க மெயில் ரிப்ளைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி அது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகிரும் அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நானும் யோசித்தேன். பட் ஓகே, ட்ரெடிஷ்னலாகவே போயிடலாம், ஃபஸ்ட் நாவல் அது வந்து ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் வந்து அமேசான் பென் டு பப்ளிஷ் அந்த ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அதில் வந்து சரி இதிலே சும்மா அமேசான் கிண்டல் புக்லேயே சும்மா பப்ளிஷ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பப்ளிஷ் பண்ணது தான் த 2 வேஸ் ஆஃப் லைஃப். ஸோ புக்கு வந்து எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது வந்து அமேசான் பென் டு பப்ளிஷில் புக்காக பப்ளிஷ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேறு யார்ட்டையாச்சும் ஒரு ரிவ்யூ கேட்கலாம், ஒரு ரிவ்யூ ரீட் பண்ணிவிட்டு இது ஏதாச்சும் செக் பண்ணிவிட்டு சொல்லலாம், இதுக்கு வந்து யாராச்சும் வேணும்ல. ஸோ அப்போது என்னோடய 11th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் சொன்னேன்ல,
அவர்கிட்ட வந்து நான் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து சார் இந்த மாதிரி நான் புக் எழுதியிருக்கேன், ஸோ அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் சென்ஸ் தருவீங்களா, என் புக்கை ரிவ்யூ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் என்னோடய புக்கை வாங்கி அவர் ரீட் பண்ணி கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் புக்கை வந்து எடிட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சு. ஸோ புக்குக்கு வந்து கவர் வேணும். ஸோ அதுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டேன், இந்த மாதிரி வாண்டட் புக் கவர் டிசைனர்ஸ்ன்னு. அப்போது என்னோடய ஸ்கூலில் என்னோடய பேட்ச்மேட்டு அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸ்டோரிக்கு. ஸோ அந்த மாதிரி சொன்னேன். உடனே ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நினைக்கிறேன் அவ்வளோதான் எடுத்தாங்க. ஸோ அந்த புக்கை அவர் பார்ப்பீங்க. ஸோ டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு இந்த புக்கை ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு புக்கு. அதை வந்து இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கும் இந்த புக் அவர் டிசைன் பண்ணி கொடுத்த அந்த ஃப்ரெண்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்களால தான் இப்போது நிறைய பேர் வந்து இந்த புக்ஸை ரீட் பண்ணுறாங்க. நீங்களும் அதில் வந்து ஒரு பாட்டுங்கிறத சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு விஷயத்தை காமிச்சு அது வந்து என்னோடய க்ரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன நினச்சா வேறு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் வந்து ஒரு கோட் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, யுவர் வேர்ட்ஸ் ஆர் யுவர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், யுவர் ஒர்க் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. நான் என்னோடய புக்கை என்னோடய அடையாளமாக நான் பார்க்குறேன். ஸோ அதை சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் த 2 ways of life புக்கை ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து உங்கள் கொஸ்டின் வரும், why should I read your book the 2 ways of life அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 ரீசன்ஸ் வந்து நான் தரேன், ஏன் வந்து நீங்கள் 2 ways of life புக்கை வந்து உடனே படிக்கணும் அப்படின்னு. ஸோ நம்பர் 1, இது வந்து இட்ஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி நாவல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து புக் ரீடிங் ஒரு ஹேபிட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில அப்படின்னா என்னோடய புக் த 2 ways of life வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். நம்பர் 2, ஸோ இந்த ரீசனை சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பட் நான் சொல்கிறேன் அது என்னென்னு. என் புக்ஸில் அங்கங்கே வந்து தெர் ஆர் ஒன்லைனர்ஸ், சின்ன ஒன்லைன் மாதிரி. ஸோ இந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கேப்ஷனுக்காகவோ இல்லை ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாரா ஏதோ போட்டிருக்கான் கேப்ஷனில், இது உனக்கோ தோணியிருக்கும் போல், இல்லை ஏதோ படிச்சிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து உங்களை வந்து ஒரு உயர்ந்த மனிதனாக அப்படி பார்ப்பாங்க என் கோட்ஸை வாசிக்கும்போது. 3வது வந்து யூ வில் ஃபீல் லைட். என் புக்கை வாசிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த 2 ways of life நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்டுக்கிறேன். ஸோ இப்போது வீடியோவோட த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம், த கிவ் அவே பார்ட். இந்த கிவ் அவே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி வாங்குகிற 100 பேர்த்துக்குன்னு சொல்லிட்டு நான் லிமிட் பண்ண விரும்பலை. நான் இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த கிவ்அவே வந்து இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் லவ்னு சொல்லலாம் உங்கள் எல்லாத்துக்கும். என்னோட நாவல் த 2 ways of life வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சு 26 February to March 2, அதாவது 26, 27, 28 February, அதுக்கப்புறம் March 1, March 2, இந்த 5 நாளும் இட்ஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து எனக்கு ₹1 கூட வந்து நீங்கள் எனக்கு தர வேணாம், என் புக்கை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் பார்த்தாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த புக்கை கிஃப்ட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அமேசான் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அமேசான் ஆப்லையோ இல்லை க்ரோம்லேயோ அமேசான் சைட்டுக்கு போயிட்டு த 2 ways of life அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என் புக்கு வந்திருக்கும். அந்த புக்கை கிளிக் பண்ணி கீழே வந்து பை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய புக்கு வந்து உங்களோட கெண்டல் ஆப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஸோ கெண்டல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னோடய புக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அவ்வளோ தூரம் செய்ய முடியாதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வச்சுருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் பின்னு கமெண்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி பை ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னோடய புக்கை வந்து ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து
ஒரு அதான் இந்த ஆஃபர் வந்து இந்த 5 நாளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ 26 ஆரம்பித்து March 2 வரைக்கும் தான். நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ணாங்கிற பெருமை வந்து உங்களுக்கு இருக்கட்டுமே. அதுவும் இந்த 2 ways ஆஃப் லைஃப்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும்ல. ஸோ தட் ஐ கேன் ரைட் நெக்ஸ்ட் புக்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் ரீடிங் அண்ட் பீடிங் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா March 2க்கு அப்புறம் இந்த ஆஃபர், இந்த கிவ்அவே வந்து முடிஞ்சிடும். ஸோ March 2 இஸ் த லாஸ்ட் டேட் டு கெட் மை புக் ஃப்ரீ. நீங்கள் ₹1 கூட கட்ட வேணாம். ஸோ தேங்க்ஸ் அ லாட்.